கவிதைன்றது வந்து நம்ம மனசு வந்து நம்ம கிட்ட பேசணும். இவங்களை பார்த்து எதுவுமே தோணல அப்படின்னு தான் சார் நான் ஃபர்ஸ்ட் ட்ராக் எங்க தெருவில் நான் தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். இது பாரு பொறுக்கி மாதிரி போது பாரு அப்படிதான் சொன்னாங்க. கிரவுண்ட்ல போய் நீங்க ஷார்ட்ஸ் போடுங்க, அது பிரச்சனை கிடையாது. இங்க எதுக்கு நீங்க டைட்டா ஷேர்ஸ் போட்டு வரீங்க, அதான் எனக்கு கேள்வி. ஏன் போற போக்குல ஏங்கிறிய என்ன? ஒரு பேசவே தெரியல, ஒரு சகால்கிட்ட பேசும்போது ஏன் ஆரம்பிக்கிறீங்க நீ? ஸ்டாஃப் ரூம்ல சண்டை நடக்கும், இங்க கேரக்டர் பத்தி பேசுவாங்க, நிஜமா சேர்த்து வச்சு கூட காது பட பேசுவாங்க. ஏன்னா எனக்கு அது தேவை. சாரி ஒன்னு கட்டி இப்படி எல்லாம் நான் போனேன்னா எனக்கு மதிக்க மாட்டான். இதனால ஐ earn money. ஏங்க உங்களுக்கு பணம் தராங்கன்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பொறுச்சிருங்க. நீ ஒரு ஷோல எத்தனை பேர் அடி வாங்குவ? சோறு தானே திங்கற. விருப்பம்லாம் ஏறி இல்லாட்ட வெளியேறு. ப்ளீஸ் தயவுசெய்து வந்துருங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பெண்கள் வந்து ரொம்ப மென்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்க எதுவெல்லாம் அதுக்கான அடையாளமா கிரைட்டீரியாவா? ஏன்னா ஒன்னும் ஒரு பிம்பம் வச்சிருக்கோம்ல, ஒரு இலக்கணம் வச்சிருக்கோம் நம்ம. அப்படி நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் வரிசையா சொல்றேன், அது கப்புன்னு பிடிச்சிக்கிறியா? நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க சொல்லுங்க. பெண்கள் எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு உண்டான தன்மையில இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரு புடவையை கட்டி ஒரு முளம் பூ வச்சு அப்படி நின்னா தானே ஒரு கிக்கா இருக்க. முக்கியமா சொல்லணும்னா சேரியில வர பெண்களை சொல்லலாம். அவங்கள பார்க்கும்போது நமக்குள்ள 1008 கவிதை தோணும். இது சூப்பர் அப்பு. சாலையில் நடந்திடும் வேளையில் அவளது சேலைதான் சோலையில் பூக்களாய் பூக்குமோ அப்படின்லாம் கவிதை எழுதின மண்ணுங்க இது. இந்த பொன்மொழிய கால கேலண்டர் கிளிக்கு தானே படிச்ச, அங்கதானே படிச்ச. அப்படி இருக்கும்போது அதுவே அங்க மிஸ் ஆகும் போது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. பெண்கள் வந்து தனித்தன்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து பெண்களுக்கே உண்டான ஒரு இயல்பு தான். சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப நீ பைத்தியக்காரமா. எதுக்கு வந்து நீ இப்ப நீங்க எழுதுன இத்தனை கவிதை, நிறைய கவிதை 1008 கவிதை தோணும். அதுல ஒரு கவிதை சொல்லிட்டீங்க. அப்படியே சொல்லலாம். சரி, இப்ப இவர்களை பார்த்து ஒரு கவிதை சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? நிலவே நிலவே நில்லு, ஓ மனசோ பாராங்கல்லு. இவங்களை பார்த்து எதுவுமே தோணல அப்படின்னு தான் சார் நான் சொல்லுவேன். கவிதைன்றது வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்து நம்ம மனசு வந்து நம்ம கிட்ட பேசணும். அதோட உருமாற்றம் தான் கவிதை நான் நினைக்கிறேன். ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. கவிதை எழுதணும்னு உட்கார்ந்து நம்ம எழுதணும்னா கவிதை வராது சார். அதுவா வரணும் உள்ளுக்குள்ள. அப்படி வந்து இவங்களை பார்த்து எதுவுமே வரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? என்னமா நினைக்கிறேன் அது காரணம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க தனித்தன்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தனக்குள்ளே இருக்கிற பெண்மையை அவங்க விட்டுறாங்க. பேசாம வாய கொடுத்து அதை புண்ணாய்க்க போற. கேள்வி என்னன்னா, நீங்க உங்க ப்ரொஃபஷனல்ல நீங்க என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க, அது சம்பந்தம் கிடையாது. இங்க எங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷோ பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஒரு பெண் நீங்க, ஓகேவா? பெண் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஒரு பெண்ணுக்கான உரிய ஒரு இலக்கணம் இருக்குல்ல, பெண்ணுனா சாரி கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கணம் இங்க இல்ல அப்படின்னு நாங்க சொல்ல வரோம். புரியுதுங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லாருமே அதான் சொல்றீங்க. பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். நாங்க வந்து அத்லெட்டா இருக்கோம், நாங்க வந்து போய் கிரவுண்ட்ல போய் வேலை செய்யறோம், நாங்க போய் கிரவுண்ட்ல போய் பெருசா சாப்பாடுறோம், சாதிக்கிறோம். சினிமா வசனம் எல்லாம் விடுறீங்க. நிறைய போறான்டா. சினிமா வசனமே எதுவுமே கிடையாதுங்க. எல்லாரும் சாரி கட்டிட்டாங்க. நீங்க சொல்றீங்க. முதல்ல கூட்டமா பேசாதீங்க. ஓகே ஓகே சார். ஓகே முடிச்சீங்களா? இல்ல இன்னும் முடிக்கல. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஒதுக்குற நேரம் முடிஞ்சு போச்சு. சினிமா வசனம்லாம் சொல்றீங்களா? அது இல்லாம கிரவுண்ட்ல போய் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஷார்ட்ஸ் போடுங்க, அது பிரச்சனை கிடையாது. இங்க எதுக்கு நீங்க பேண்ட் போட்டு வரீங்க, டைட்டா ஷர்ட்ஸ் போட்டு வரீங்க, அதான் இப்ப கேள்வி. எல்லாத்துலயும் லோ ஹிப் லோ நெக், எல்லாத்துலயும் செக்ஸுங்க. சரி, ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? நான் ஒரே விஷயம் சொல்றேன் சார். டைட்டா ஏன் பேண்ட் போடுறீங்க? உங்கள எத்தனை பேர் வந்து டைட்டா பேண்ட் போடாம இருக்காங்க? கேர்ள்ஸ். ஏய், ஐ அம் a boy. நீங்க பாய்ங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த பொண்ணை பார்க்கணும்? நான் உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் போற போக்குல ஏங்கிறிய என்ன? இல்ல சார், சாரி, அது தெரியாம வந்துருச்சு. சாரி சித்தப்பா, கால பல்லு வளக்கலாத வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. தெரிஞ்சு வந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய தப்பு தான். தெரியாம வந்து தெரியாம வர அளவுக்கு பழகி இருக்கீங்க. இருக்கு சார் ஏய்டாப்ல கால ஏன்னு சொல்றதுக்கு அது தெரியும். அவ்வளவு உறுதி உங்களுக்குலாம். வாய் பிரியாருன்னா வாயில வந்து எல்லாமே பேசுவ நீ. போற போக்குல தெரியாம சொல்ற வரைக்கும் இது தெரிஞ்சு யார சொல்லுவீங்களா? அப்புறம் நீங்க சபை நாகரிகத்தை பேசுறீங்க. இந்த சபைக்கு ஏன் நீங்க இப்படி வரீங்க அப்படி வரீங்கன்னு பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுற குத்திடுவேன். ஒரு பேசவே தெரியல. சகால்கிட்ட பேசும்போது ஏன் ஆரம்பிங்க நீங்க? ஸ்டாப் இட், ஃபினிஷ் இட், விடுங்க. விடப்பா, தெரியாம கேட்டுட்டான். தெரிஞ்சே பேசுற நீ. நான் ஏன் அவர் அவ்வளவு திட்டேன்னா, ஒரு பேசுற சபையில அது ரொம்ப முக்கியம்ப்பா. தனியா அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டாரு, எங்கேயாவது போ, ஏ சொல்லு, சி சொல்லு, டி சொல்லு, இசட் சொல்லு, எது வேணாலும் சொல்லு. நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் நாயாவா மதிக்கிறோம். இன்னொன்னு, நம்ம ஒரு கருத்து பேச வந்திருக்கோம். யூ ஆர் ஹியர் டு கன்வர்ஸ் தான். என்கிட்ட ஒரு கருத்து இருக்கு, உங்ககிட்ட ஒரு கருத்து இருக்கு, அதை பேசுறோம். மனசு விட்டு பேசு. ஒருவேளை இந்த கருத்து உங்க கருத்துக்கு இவங்க எல்லாம் மாறிடக்கூடும். ஆமா ஆமா நான் வெக்கப்படுறேன் அப்படின்னு இல்லையா? இதுல ஒரு சண்டையும் கிடையாது. ஆனா அதை ரொம்ப நாகரிகத்தோட செய்வது ரொம்ப முக்கியம். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிட கூடாது. ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னீங்கன்னா, பெண்மை இல்ல, நாங்கலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கவங்களுக்கு மென்மை இல்ல, தன்மை இல்ல, அச்சம் நாடம் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பொண்ணு அடக்கமா மண்டைய உடைச்சிருவேன். காட்டுற விதம் வந்து அப்படி மாத்தி காட்டுறேன். நானும் பெண்ணா இருக்கேன், ஆனா நான் இப்படி மாத்தி காட்டுறேன். நாங்க என்ன சொல்றோம்னா, பெண்மையா காட்டுங்க, அதை ஏங்க மாத்தி காட்டணும்?
அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். பெண்மை வந்து ஆட்டிடியூட்ல இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருக்கு. இல்லை இல்லை இல்லை. இப்ப நான் வந்து கோயிலுக்கு என் ஃபேமிலியோட போனாலும் சாரி வியர் பண்ணி மல்லிப்பூ வச்சு நல்லா மேக்கப் போட்டு தான் போவேன். நாங்களும் 4 எழுத்து படிச்சவங்க தான், நாகரிகம் தெரிஞ்சவங்க தான். வந்து வெயிட் ஐ வில் finish. ஓகே, அதே நான் என் கிரவுண்டுக்கோ இல்ல ஜிம்முக்கோ போனா ஷூவையும் ட்ராக் டிஷர்ட் போட்டு கொண்டே ஒண்ணு போட்டுக்கிட்டு நெக்லா தான் போவேன். உதாரணம் ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஏன்னா எனக்கு அது தேவை. நான் ஜிம்முக்கு போகும்போது சாரி ஒண்ணு கட்டி இப்படி எல்லாம் நான் போனேன்னா என்ன ட்ரைனரா மதிக்க மாட்டான். சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க பாடி இருக்குல்ல, அது வந்து ஆண்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா பைசப்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பாடி பில்டிங்ல இருக்காங்க அப்படின்றதுனால. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பாக்குறியா? ஆனா நேச்சுரலா ஒரு பெண்ணோட உடம்பு பாத்தீங்க அப்படின்னா நல்லா பிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்ற போது அது ஒல்லியா இருந்தா தான் கரெக்டா இருக்கும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? கழுத்து இருக்கு பாத்தீங்களா, பெண்களோட கழுத்து எப்பவுமே கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். அவங்க இயற்கையாகவே பிளெக்சிபிளா இருப்பாங்க. அதனால அவங்க மெல்லிய இடையில போயிட்டு 6 பேக்ஸ் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளெக்சிபிள் எப்படி கிரியேட் ஆகும்? உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. அப்ப வந்து ஒரு பெண்ணோட தன்மையை இழக்குது. சோ அப்ப அது பெண் இல்ல, அந்த ஒரு உருவம் பெண்ணான ஒரு படைப்பையே பெறாது. ஓகேவா? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பெண் இல்ல சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. நாங்க எங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க மாத்திப்போம். எங்க உடைகளோ இருந்தாலும் சரி, எங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும்போது. அக்கா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். இல்ல இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் ஒரு பாயிண்ட் இல்ல ஒரு நிமிஷம். நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது, அது தவறு. சரியா? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நீங்க 6 பேக் இத பத்தி எல்லாம் பேசுனீங்க, பைசப்ஸ் எல்லாம் பேசுனீங்க. இது வந்து ஒரு ஸ்போர்ட், இது ஒரு கலை. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டியா? நீங்க மேல சொல்லுங்க. இதுல பெண்மை இல்ல அப்படின்றதுல நீங்க பேசுனது தவறு. இந்த ஸ்போர்ட்டுக்கு இந்த 6 பேக் இருக்கணும்னா அதுக்கான கஷ்டங்கள் நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஈவன் இந்த பை பண்றதுக்கு நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணிருக்கேன். அதுக்கான ஃபுட்ல இருந்து அதுக்கான ஸ்டடீஸ்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணி தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத்னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ். பெண்மை இல்லன்ற வார்த்தையை நீங்க பேசுறீங்க, அத தவறுன்னு ஒத்துக்கோங்க. அவ்வளவுதான். பெண்மை இல்லன்னு சொன்னீங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு பைசப்ஸ் வச்சிருந்தா பெண்மை இல்ல. இதனால ஐ ஏர்ன் மணி. ஏங்க உங்களுக்கு பணம் தராங்கன்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சம்பாதிக்கவில்லை. நீ ஒரு ஷோல எத்தனை பேர் தான் அடி வாங்குவ? வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேசுவ. நீ ஒரு ஷோல எத்தனை பேர் தான் அடி வாங்குவ? சார் என்னது இது? நான் ஒரு வேலை செய்யறேன், ரொம்ப ஒழுக்கமா நேர்மையான முறையில செய்யறேன். நீ உடனே கிடைச்ச கேப்ல அப்ப பணம் வரும்னா எது வேணாலும் செய்வீங்களா அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இல்ல சார், அவங்க சொன்னதுக்கு ஒரு எதிர்கருத்து நான் வச்சேன். இல்ல அந்த தம்பி அப்படி சொல்ல கூடாது. புரிய மாட்டேங்குது. நல்லா விளங்காத மாதிரி பேசுற நீ, ஆனா உனக்கு நல்லா விளங்குது. இதுல என்ன தெரியுமா சிக்கலு? பெண்மை இது இதோட இருக்கணும். என்ன சொல்ல வர்றேன்னா, நீ ஒரு 36-28-36 தேடுற. தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. கரெக்டா? கொஞ்சம் நெளிவு இருக்கணும், கொஞ்சம் இருக்கணும். ஹார்ட் 6 பேக் வைக்க கூடாது. அதாவது கிளியரா அவங்க சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க. இதை விட பொறுமையா ஒருத்தர் சொல்ல முடியாது. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா? நான் ஆச்சரியப்பட்டு போனேன், எப்படி இவ்வளவு பொறுமையா இருந்தாங்கன்னு. ஏன்னா அவங்க சொல்றாங்க இது ஒரு ஆர்ட், இது ஒரு ஸ்போர்ட். இதை செய்வதற்கு ஒரு நாள்ல நடக்காதது. இதற்கு நான் என்னோட இளமையை தொலைச்சு 15 வருஷம் வேலை செஞ்சு அந்த இடத்துக்கு வர்றேன். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. எப்படி இவர்கள் படிச்சுட்டு அந்த வேலை செய்ய வர்றாங்களோ அதை போல அவர்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றாங்க. அப்ப பணம் கிடைக்கும் இது வேணா செய்வீங்களாங்கிற கேள்வி உனக்கு இவர்கள்ட்ட வரவே மாட்டேங்குது. என்ன பண்ண சார்? அவங்க கிட்ட ஏன் வருது அப்படின்னா, டேக்கிங் ஃபார் திங்ஸ் கிராண்டட். இல்ல சார், நான் இல்லப்பா அப்படித்தான் அப்பதே இந்த ஏஐ வந்துச்சு. மாட்னாடா மானஸ்த. புரியுதா? இங்க சொல்றது கேளு. உங்க கருத்தை ஒன்று தம்பி, என்ன சொல்லணும்? உங்களை போல ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன கல்யாணம் பண்றதுக்கு நீங்க வேண்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றது வேற. அதை விட்டுட்டு நீங்க பணம் கிடைக்கும் எது வேணாலும் பண்ணுவீங்களாங்கிறது ரொம்ப ஆபாசமான. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. ஆபாசமான ஸ்டேட்மெண்ட். விளக்கம் சொல்லாத. விருப்பம்னா இரு, இல்லாட்ட வெளியேறு. ப்ளீஸ் லைசன்ஸ் வந்துருங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. என்ன இல்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? எப்பொழுதும் எதிரில் இருக்க ஆளை கேவலப்படுத்தி பேசுவது என்பது மிக தவறான காரியம். யாருமே எப்பொழுதும் செய்யக்கூடாது. மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். நீங்க என்ன வேலை செய்றீங்க, அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய நெய்பர்ஸ், பெற்றோர்கள், உடன்பிறந்தவர்கள் என்ன சொன்னாங்க, இப்ப என்ன சொல்றாங்க? யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், உங்ககிட்டயே சொல்றேன். சார் நான் ஹாக்கி சார். ஹாக்கி பிளேயர். ஓகே. வீட்ல பிரச்சனை இல்ல சார், மெயின் பிரச்சனை ஸ்கூல் சார். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்துட்டு மக்கு பசங்க தான் ஸ்போர்ட்ஸ்க்கு போவாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு.
நிஜமா ஆனா நான் எனக்கு சொன்னது இல்லம்மா, அது ரொம்ப நாளா சமூகத்துல எல்லாத்தையும் என்ன இருக்கு என்னன்னா படிக்கிறவன் படிச்சுட்டு வேலைக்கு போவான். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே தருதரம் பிடிச்ச புத்திங்க. விளையாடுற ஆளு படிப்பு வரலன்னா நேரா விளையாட்டுக்கு போய் ஒரு இடத்துல பிளேஸ் ஆகி அதன் மூலமாக வேலை வாங்குவாங்க. அது இப்படிதான் போவாங்க. படிக்காதவன் தான் விளையாட்டு நல்லா விளையாடுவாங்க. என்ன விளையாட்டு இருக்கு? முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். அதை நீங்க மாத்தி சொல்வதற்காக முதல்ல ஒரு பாராட்டு சொல்லுங்க உங்களுக்கு. ஆக்சுவலி நான் வந்து டாப்பர் ஸ்டூடெண்டா இருந்தேன். நானு அந்த ஏ செக்ஷன் பி செக்ஷன்ல இருப்பாங்கல்ல, ஏ செக்ஷனுக்கு நாங்க 2 பேர் தான் இருந்தோம் அப்போதைக்கு. எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். போக மாட்டாங்க. ஒரு ரீசன் கருத்து போயிடுவேன் நாங்க பொண்ணுங்க. நிஜமா வந்துட்டு என் கூட பிராக்டிஸ் பண்ற பொண்ணுங்க அப்பா அம்மா வந்துட்டு என் பொண்ணு கருத்து போயிடுவா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல். கை கால் உடஞ்சுக்கோ, எவன் கட்டிப்பான் ஊனா அப்படிலாம் கேட்டாங்க. எங்க கோச் சொன்னாரு, நீங்க இப்படி பொத்தி பொத்தி வைக்கிறீங்க, அவளுக்கு டேலண்ட் ஸ்கில் இருக்கு, நீங்க விடுங்களேன் அவள. எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. அந்த பொண்ணு அவ்வளவு இஷ்டம் இருக்கும் விட மாட்டாங்க. மெயினா ஸ்கூல் டீச்சர்ஸ் பிடி ஸ்டாஃப்க்கும் மொத்தமா சப்ஜெக்ட்டுக்கே ஆகாது. சொந்தக்காரங்க சொல்றாங்க என் பொண்ணு ஆல்ட்ரோஸ் போட்டிருக்கா, கேட்டா யார் கட்டிப்பா? 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. குறைச்சு மாத்தி மாத்தி ஸ்டாஃப் ரூம்ல சண்டை நடக்கும். இங்க கேரக்டர் பத்தி பேசுவாங்க. நிஜமா சேர்த்து வச்சு கூட தப்பா எவ்வளவு வேணா நீங்க பேசிக்கோங்க, நாங்க கேட்க மாட்டோம். காது பட பேசுவாங்க. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது. படிக்கிற பொண்ணு தானே, நீ உனக்கு எதுக்கு ஸ்போர்ட்ஸ்? இப்போ எடுத்து பண்ண போறேன். சார் மேத்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? 90% சார் நானு. ஓகே சூப்பர். 90% நானு. சூப்பர். உங்க குடும்பத்தார் உங்களுடைய நடவடிக்கைகளுக்கு என்னவாக ரியாக்ட் பண்ணுவாங்க? வேற நான் வந்து வில்லேஜ்ல தான் வரேன். நான் ஒரு சிலம்பம் நேஷனல் பிளேயர் அண்ட் கபடி ஸ்டேட் பிளேயர் அண்ட் வெயிட் லிஃப்டிங் ஆல்சோ. ரொம்ப பிரமாதம். இப்ப எங்க ஊர்ல சார் நாங்க ஃபர்ஸ்ட் ட்ராக் போடும்போது எங்க தெருவில் நான் தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். போட்டு கம்ப தூக்கிட்டு கையில போவேன். இது பாரு பொறுக்கி மாதிரி போது பாரு, ரவுடி மாதிரி போது பாரு, அப்படிதான் சொன்னாங்க. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அப்புறம் நாங்க விளையாடும் போது மேட்ச் விளையாடும் போது கபடி மேட்ச் விளையாடும் போது ஷார்ட்ஸ் தான் போடணும், டைட்ஸ் போட்டு தான் விளையாடுவோம். அப்ப அந்த இடத்துல வந்து பல விளையாடு சிலம்பம் விளையாடிருக்கீங்க, கபடி விளையாடிருக்கீங்க. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. வெயிட் லிஃப்டிங் ஆல்சோ சார். வெயிட் லிஃப்டிங் ஆல்சோவா? ஆமா சார். இன்டர் காலேஜ் பிளேஸ்மெண்ட். ஓகே. சிலம்பம் நேஷனல் லெவல். எஸ் சார். கபடி ஸ்டேட். வெரி குட் வெரி குட். பிரில்லியன்ட். அப்ப வந்து நாங்க விளையாடும் போது என்ன சொன்னாங்க, இந்த வார்த்தை சொன்னது இப்போ வரைக்கும் என் காதுல கேட்டுட்டு இருக்கு. பொறுக்கி பொண்ணு மாதிரி இருக்கு பாரு, ரவுடி பொண்ணு மாதிரி இருக்கு பாரு. இதேதான் சின்னவங்கல இருந்து பெரிய வரைக்கும் அப்படிதான் சொன்னாங்க. அதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. பட் நான் போயிட்டு எல்லாமே என்னோட இப்போ ஒரு நேஷனல் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு அதே நான் ஒரு ட்ரெயின் அப் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஏய் நந்தி மாதிரி வர முடியுமா, மாஸ்டர் ரைட்ஸ் அந்த பொண்ணு சூப்பர்ப்பா. அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வச்சுங்க வாயில பிடிக்கும் போது. அது எப்ப வருது, நாங்க அச்சீவ்மெண்ட் பண்ணப்ப எங்க பேரு பெருசா வரப்ப தெரியுது. இந்த பொண்ணா, இந்த ஊரு, இந்த தெருவு எங்க தெருவுக்கு பெருமைப்பா, இந்த பொண்ணு எங்க ஊர்ல இருந்து போயிருக்குப்பா அப்படின்னு பெருமைப்படுறாங்க. இது நல்ல விஷயம் தானே? நோ. அந்த இடத்துல வந்து நாங்க எங்க பெண் தன்மையை இழக்கல, நாங்களா தான் இருக்கோம். பட் எங்க ஒர்க்குக்காக சின்ன சின்ன விஷயங்களை நாங்க மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, விடுங்க போட்டு அவங்கள நசுக்காதீங்க. எந்த இடத்துலயுமே அச்சீவ்மெண்ட் பண்றப்ப அது பெருசா தெரியாது அப்படின்றது எங்களோட பாயிண்ட். சரி, பண்ற வரைக்கும் பெருசா தெரியாது. ஆமா, அத வந்து நம்ம கண்ட்ரில நம்ம ஸ்டேட்ல மட்டும் தான் அப்படி சொல்றாங்க. ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. மெயினா வந்து பாடி லாங்குவேஜ், அந்த டிஃபரன்ஸே வந்து மென் விமன் அப்படிங்கிற ஜெண்டரை டிஃபைன் பண்றது அந்த பாடி லாங்குவேஜ். செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் வந்ததுல இருந்து இவங்க எல்லாரையுமே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருந்தேன். சோ அவங்க உட்கார ஸ்டைல இப்படி முதல்ல ஒழுங்கா உட்கார பாப்பர் பேன் பரப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஒரே நிமிஷம் பக்கத்துல பாருங்க எப்படி உட்கார்றாங்க. அது அவங்களுக்கு சௌரியமா இருக்கு உட்கார்ந்திருக்காங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு. இது ஒரு டீசென்சிக்காக தான் அப்படி உட்கார்ந்துரு. கம்ஃபர்ட் எனக்கு கம்ஃபர்ட் வந்து இப்படியே அப்படி உட்காரலாம், என்னால முடியும். பட் ஒரு டீசென்சிக்காக நான் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து, ஒரு சபை நாகரிகத்துக்காக கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். பாக்குறவங்க மதிக்கணும். சோ அந்த ரீசனுக்காக தான் எனக்கு கம்ஃபர்ட்ன்றது நான் படுத்துக்கிட்டு இப்படி பண்ணலாம், அதுதான் என்னோட கம்ஃபர்டபுள். ஓகேவா? இப்ப பெண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா? சொல்லிரவா? சொல்லுங்க. ஆக்சுவலா அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க மென்மையா இருக்கணும் அப்படியே அது மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல. அவங்க வந்து உடனே சிரிக்கிறது. அவன் யாரா உள்ள கை தட்டுனவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டனே? ஏன் பெண்ணா மென்மையா இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, அந்த ஒரு வார்த்தை விடக்கூடாதா நாங்க? ஓகே, இப்ப நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஒரு பெண் என்பது எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு நான் கேக்குறேன். இது என்ன தலைப்பு செய்தியா திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க? அவங்க எடுத்த உடனே நான் பெண்ணா மென்மையா இருக்கணும், நளினமா இருக்கணும் அப்படின்னு சிரிக்கிறதே இப்படி பெண்ணா அப்படி சிரிக்க கூடாதுங்கறீங்களா? எதுக்கு சிரிக்கிறாங்க? திரும்ப பேசுற நீ. இப்போ ஒரு வேர்ட் இருக்குன்னா அது உங்களால வந்து என்ன சொல்றது டிஸ்டர்பன்ஸா இருக்கனால நீங்க சிரிப்பீங்க, அது ஒரு கேவலமா சொல்ற மாதிரி. ஓ நீ அப்படி வரியா? அப்ப அவங்க சொல்றாங்க ஓகே இது பெண்ணா மெல்லினமா இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்படிதானே இருந்தாகணும். அதுல என்ன உங்களுக்கு சிரிப்பு இருக்கு? ஐயோ சாமி. ஓகே, சிரிச்சு நக்கல் பண்றாங்க உங்கள. எதுக்கு? ஏன் அப்ப உங்க கேர்ள்ஸ் கிடையாதா, பாய்ஸா? இல்லல, தனக்கு நாக்கு இருக்கிற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவல இன்னொரு அப்படி சொல்லிட்டான். ஒரு பொண்ணு அப்படின்னா லைக் பாக்குறதுக்கே சாந்தமா இருக்கணும். பார்த்த உடனே அவங்கள வந்து சொன்னோட அப்படி சிரிக்கிறீங்க. எதுக்கு அப்படி சிரிக்கிறீங்க? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. வந்து சாந்தமா இருக்கணும் அப்படின்றாங்க.
அதுதான் எல்லாத்தையுமே இருக்கு சாந்தம்ன்றது இருக்கு. நீங்க சொன்னதுக்கா ரொம்ப சாந்தமா சொல்றாங்க அவங்க. மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பச்சுங்க அப்படி பேசுங்க. இவ்வளவு சாந்தமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சாந்தம் போதுமான. இன்னும் இதுக்கு மேல அமைதியா பேசணுமா? ஓகே ஓகே, பொண்ணு சாந்தமா இருக்கணும். சான்ஸே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பெண்ணா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஓரளவுக்கு ஹேர் இருக்கணும் சாந்தமா இருக்கணும். அதுல முக்காவாசி பேர் எனக்கு பொண்ணா பையனா கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஐ வில் டேக் சம் டைம். அப்படியா? அப்படித்தான். சோ முடி வச்சிருக்கவங்க தான் பெண்கள், முடி இல்லாதவங்க பெண்கள் கிடையாதா? ஒரு கேர்ள்னா ஜென்ரலா பாக்குறவங்க ஹேர் இருக்கணும். ஓகே, என்னோட போல்ட்னஸ் வந்து ஹேர் கட் பண்றதா இருக்கு அப்படின்னு சொல்றது ஐ அம் நாட் அக்செப்டட். பொம்பளைக்கு பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. பிகாஸ் எனக்கு அங்க பாதி பேர் வந்து நான் வந்து கேர்ளா பாய் ஜட்ஜ் பண்றதுக்கு ஐ வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். சரி, இவர்கள் தங்களை ரக்கடா காட்டிக்க, முரட்டுத்தனமா காட்டிக்க வேற என்னெல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமா வந்து ஆட்டிடியூட் தான். அதாவது வந்து அவங்க சொன்னாங்களா நான் இப்படிதான் உட்காருவேன், பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது. நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், என்கிட்டயும் ஆட்டிடியூட் இருக்கு. நீங்க என்கிட்ட கராரா பேசுனீங்கன்னா நான் கராராவும் பேசுவேன், என்கிட்ட பாசமா பேசினா நான் பாசமாவும் பேசுவேன். பாக்குறதுக்கு நான் பொம்பளை ஆனா நெஜத்துல ஆம்பளடி. அடுத்த வாரம் சந்திப்போம். மீண்டும் வேற ஒரு தலைப்பு சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அந்த சப்ஸ்கிரைப்